ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுக்கிறோங்க. ஓரளவு பொரிஞ்ச உடனே காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் எள், அப்புறம் கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து இப்போ இதை ஆற வச்சிடலாம். இங்கே இதே எண்ணெயில் நல்லா 2 கை அளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தோன்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம், முறுமுறுன்னு ஆகிடும். சாதம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வடித்து குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் நல்லா உதிர ஆற வச்சுட்டேன். இங்கே நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இங்கே கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, வேர்க்கடலை, வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிக்க வேண்டியதான். இந்த அளவு பொரிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சாதத்தை தட்டிடலாம். இப்போ இந்த சாதத்தில் அரைச்சி வச்ச பொடியை நிறைய பொடி போடணுங்க. பொடி போட்டு கிளறி காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. புளிப்பு வேணும்னா கொஞ்சமாக லெமன் புளிஞ்சுக்கோ.